சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சண்முகி இளங்கோவன். இன்னைக்கு யார்கிட்ட பேச போறோம்ன்னு பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா நடந்துச்சு நம்ம நீயா நானால சிங்கிள் மதர்ஸ் எல்லாமே அவங்களோட சஃபரிங்ஸ், அவங்களோட நியாயத்தையும் பேசும்போது, அதுல ஒரு டாக்டர் வந்து ரொம்ப தெளிவாவும், ரொம்ப தீர்க்கமாவும் அவங்களோட விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அவங்க கிட்ட தான் நம்ம பேச போறோம். வாங்க. ஹாய். ஹாய். கமிங் டு த பேரண்டிங் சார். ஸோ கண்டிப்பா அந்த நேரத்துல நான் ஒரு சிங்கிள் மாமா எல்லாம் பண்றேன் அப்படிங்கறத நான் அவருக்கு சொல்லுவேன். என்னோட ஓகே. ஃபேமிலில. ஓகே. உங்க ஃபேமிலிக்குள்ள. ஈவன் வெளியவும் அதேதான். என் பேர் அன்பரசி. நான் வந்து ஒரு கேன்சர் டாக்டரா இருக்கேன். ரேடியேஷன் ஆங்காலஜிஸ்ட்டா. என்னோட நேட்டிவ் வந்து எடப்பாடி. ஐ க்ரூ அப் இன் கோயம்புத்தூர். ஸோ நான் வந்து எம்பிபிஎஸ் வந்து 2003ல வந்து ஜாயின் பண்ணேன். எப்பவுமே வந்து யார் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல போனாலும், இல்ல வந்து மேரேஜ் பண்ணாலும், செப்பரேட் ஆகணும் அப்படின்ற இன்டென்ஷன்ல யாருமே போக மாட்டாங்க. எல்லாருமே ஃபர்ஸ்ட்டு கல்யாணம் பண்ணும்போதோ, இல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது, இந்த பெர்சனோட நம்ம லைஃப் லாங் வாழணும். இவங்க தான் நமக்கு லைஃப் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன்ல தான் போவாங்க. மோஸ்ட் ஆஃப் த சிச்சுவேஷன்ல அதுவும் எஸ்பெஷலி குழந்தைங்கலாம் வந்துட்டாங்கன்னா, தே வில் ட்ரை டு சேவ் த ரிலேஷன்ஷிப் டு எனி எக்ஸ்டென்ட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நானே வந்து பிஃபோர் மேரேஜ், பிஃபோர் ரிலேஷன்ஷிப்லாம் வந்து எந்த மாதிரி ஒரு எந்த மாரி பேசிட்டு இருப்பேன்னா, லைக் போத் மென் அண்ட் விமென் ஆர் ஈக்குவல். அது என்ன நம்ப வந்து விமென் தான் சமைக்கணுமா? இப்படி எல்லாமே பேசுவேன். பட் வென் ஐ ஸ்டார்ட்டட் ட்ரூலி லவ்விங் ஒன் பெர்சன், நான் வீட்டு வேலை செய்றதோ, இல்ல மத்த விஷயங்கள் இறங்கி பண்றதோ, எனக்கு அத வந்து இன்ஃபீரியரா நான் ஃபீல் பண்ணல. அதனால நான் உறவ வந்து முறிச்சுக்கணும். இந்த ரிலேஷன்ஷிப்ப விட்டு போகணும். அப்படிங்கிற ஒரு டிசிஷன எடுக்கல. தமிழ்நாட பொறுத்தவரைக்கும், எப்ப அந்த டெசிஷன் எடுக்குறாங்க அப்படின்னா, ஒண்ணு அவங்களுக்கு அந்த உறவுல பாதுகாப்பு இல்ல. இல்ல அந்த உறவுல ரெஸ்பெக்ட் இல்ல. அந்த ரிலேஷன்ஷிப்னால அவங்களோட கிட்ஸோட ஃபியூச்சர் அஃபெக்ட் ஆகுது. இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல தான் அவங்க வெளிய வர்றதுக்கான அடுத்த ஸ்டெப்பே எடுக்குறாங்க. ஸோ இது வந்து ஓவராலா ஜென்ரலா செப்பரேஷன் நெறையா வருது அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது. ஸோ எவ்ரிஒன் வந்து பார்த்தீங்கன்னா, தே ட்ரை டூ சேவ் தியர் ரிலேஷன்ஷிப் தான். இப்ப மேபி நான் வந்து ஒரு இந்த ப்ரொஃபஷன சூஸ் பண்ணாம இருந்திருந்தேன்னா, ஆம், நான் வந்து இன்னும் கொஞ்சம் வருஷம் அந்த ரிலேஷன்ஷிப்ல சஃபர் ஆயிருந்திருப்பேன். அதாவது இன்னும் கொஞ்ச நாள் இருக்கலாம், இருக்கலாம் அப்படின்னு ஒரு சஃபர் என்னோட சைட்ல இருந்து நான் கொஞ்சம் சஃபர் ஆயிருந்திருப்பேன். என்னோட கிட்ஸுக்குமே வந்து ஒரு ஹாப்பி ஃபேமிலினா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியாமயே கூட போயிருந்திருக்கலாம். அதே மாதிரி அ இந்த ப்ரொஃபஷன்ல இருந்தனாலயோ என்னவோ, நான் வந்து இந்த செப்பரேஷனுக்கு முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி, நான் அதாவது குழந்தைகள் ம சைல்ட் சைக்கியாட்ரிஸ்ட்ன்னு சொல்லுவோம். அவங்க கிட்ட ஒரு 2, 3 பேத்துக்கிட்ட ஒப்பீனியன் கேட்டேன் நான். ஸோ எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, இப்போ வந்து ஜென்ரலி வந்து ஒரு குழந்தை அப்டின்னா, அம்மா, அப்பா சேர்ந்து வளர்த்தா தான் அந்த குழந்தை நல்ல விதமா வளரும். அதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. அது நெறைய பேர் நம்ம தமிழ்நாட்ல வந்து என்ன கஷ்டப்பட்டாலும் டிவோர்ஸ் வாங்காம இருக்கிறதுக்கான ரீசன், ஐய்யயோ! தான் குழந்தைக்கு அப்பா இருக்காது. அப்படிங்கிற ஒரு ரீசன்க்காக தான். ஆனா ஆக்சுவல் ட்ரூத் என்ன அப்டின்னா, எங்க ஒரு குழந்தை வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல்லா, சேஃபா, செக்யூர்டா, லவ்டா ஃபீல் பண்ணுதோ, அந்த செட்டப்ல வர குழந்தை தான் நல்லா இருக்கும். அது வந்து அப்பா, அம்மா சேர்ந்து இருந்தாலும் சரி, அம்மா தனியா வளர்த்தாலும் சரி, அப்பா தனியா வளர்த்தாலும் சரி. ஸோ இந்த சிச்சுவேஷன நாம உருவாக்கணும். அவ்வளதான். ஸோ நான் வந்து ஆஸ் அ டாக்டர் நான் வந்து சில சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட டிஸ்கஸ் பண்ணேன். அவங்க என்னோட சிச்சுவேஷன்ஸ் கேட்டுட்டு, அவங்க வந்து ஓகே. இதுதான் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்டட் அப்படிங்கிறது சொன்னாங்க. இன்னொரு விஷயம் என்னது ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ். என்னோட ப்ரொஃபஷன் வந்து எனக்கு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ குடுத்துச்சு. ஸோ எனக்கு வந்து என்னோட டெசிஷன் நான் வந்து இத போல்டா இப்ப வந்து நான் வந்து என்னோட பேரண்ட்ஸ சார்ந்தோ, இல்ல வேற யாரையோ சார்ந்தோ ஃபினான்ஷியலும் வந்து யாரையும் சார்ந்து இல்லாம என்னோட லைஃப்ப பத்தின டெசிஷன் வந்து என்னால எடுக்க முடிஞ்சது. இப்ப எனக்கு பார்த்தீங்கன்னா, நெறைய சிங்கிள் பேரண்ட்ஸ் எல்லாமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல இருக்காங்க. அவங்க நெறைய ஃபேஸ் பண்றது என்ன அப்டின்னா, ஒண்ணு அவங்க பேரன்ட்ஸ் சைட்ல இருந்து சப்போர்ட் அவ்வளவா இருக்காது. அந்த ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் இல்லாதனால இன்னும் அவங்களுக்கு அந்த அ கஷ்டங்கள் இருக்க தான் செய்யுது. நீங்க ஆக்சுவலி லவ் மேரேஜா? அரேஞ்ச் மேரேஜா? ஸோ என்னோடது வந்து லவ் மேரேஜ் தான். ஸோ வந்து லவ் மேரேஜ் தான். பட் லைக் ஐ நோ தட் பெர்சன். பட் அது வந்து ஒரு அவங்க இப்படிதாங்கிறத ஈவன் ஆஸ் அ டாக்டர் இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குங்கிறத ஈவன் என்னாலேயே வந்து என்னால ரியலைஸ் பண்ண முடியல. இது கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. ஸோ அதுவே வந்து நான் வந்து இன்னொரு டாக்டர் கிட்ட போய் தான் வந்து நம்ம கண்டுபிடிச்சோம். எல்லாருமே என்ன நினைச்சுக்கிறாங்க, டாக்டர்னா அவங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிறது. ஸோ பேசிக்கலி எம்பிபிஎஸ்ல எல்லா ஸ்பெஷாலிட்டி பத்தியுமே நாங்க கொஞ்சம் கொஞ்சம் தான் படிப்போம். அதுக்கப்புறம் எம்டி ஆர் எம்எஸ் அதுல தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பர்ட்டிகுலர் இத பத்தி ரொம்ப டீட்டெயில்டா படிப்போம். ஸோ மேபி எனக்கு வந்து அதுக்கான புரிதல் இல்லாதனால எனக்கு அத பத்திய இது தெரியாம இருந்திருக்கலாம். கல்யாணம்ங்கிறது எல்லாருக்குமே ஒரு ஃபேரி டேல் தான். அழகா வாழணும், ரொம்ப சந்தோஷமா ஒரு ஃபேமிலி மேக் பண்ணணும் அப்படிங்கிறது.
பட் எந்த ஒரு பாயிண்ட்ல எந்த ஒரு விஷயத்த டாலரேட் பண்ண முடியாம இந்த ஒரு டெசிஷன் எடுத்தீங்க? எப்போ உங்க ஹார்ட் அப்படி இதாச்சு? இந்த மெயினா வந்து லைக் இட் ஸ்டார்ட்டட் வித் லைக் போத் பிசிக்கல் அண்ட் எமோஷனல் அபியூஸ். ம். ஸோ அதே அந்த எமோஷனல் அபியூஸ் கிட்ஸ் மேல வரப்ப எனக்கு அது வந்து ஐ ஹவ் டிசைடட் ஓகே. இது வந்து வில் நாட் வொர்க் அவுட் மோர் அப்படிங்கிறது. இதெல்லாம் ஏன் முன்னாடியே தெரியலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம என்ன நெனச்சிருப்போம், அந்த பிகினிங் ஆஃப் த பீரியட்ல அந்த பெர்சன் எப்படி இருக்காங்களோ, அதுதான் உண்மையான முகம். அதுக்கப்புறம் மாறுன முகம்லாம் ஏதோ சிச்சுவேஷன்னால மாறியிருக்கு. நாம தப்பா புரிஞ்சுக்கிறோம். அப்படிங்கிற ஒரு செல்ஃப் பிளேம்லயே தான் நெறைய பேருக்கு அத ரியலைஸே பண்ண மாட்டாங்க. அண்ட் நெறைய பேர் வந்து ட்ராமா பாண்டடா இருப்பாங்க பேசிக்லி. ஸோ அது ஒன்ஸ் அந்த பாண்ட் வந்ததுக்கப்புறம் அதுலருந்து வெளிய வர்றதுக்குமே பயப்படுவாங்க. ஆக்சுவலா நீங்க இப்ப செப்பரேட் ஆயி எவ்வளோ இயர்ஸ் ஆயிருக்கு? 4 இயர்ஸ். 4 இயர்ஸ் ஆகிடுச்சு. செப்பரேட் ஆனதுக்கு பின்ன, நீங்க ரொம்ப நிம்மதியா அப்பாடான்னு நெனச்ச விஷயம் என்ன? எப்பவுமே அந்த செப்பரேஷன்க்கு நான் வந்து செப்பரேட் ஆயிட்டேன்னு டிசைட் பண்ணிட்ட வாட்டி, எனக்கு ஓகே அப்படின்றது இருந்தாலுமே, அகைன் லைக் அந்த ட்ராமா பாண்ட் வந்து இம்மீடியட்டாலாம் ஹீல் ஆகாது. இட் டேக்ஸ் சம் டைம் எல்லாத்துக்குமே. இப்ப நான் டாக்டரா இருந்தாலுமே, எனக்குமே வந்து ஐ டூக் ஆன்டி டிப்ரசன்ட் ஃபார் சம் டைம். எதுக்காகன்னா, லைக் ஓகே ஐ ஷுட் ஃபீல் பெட்டர். நான் அதையே நெனைக்கக் கூடாது. ஏன்னா சம்டைம்ஸ் எல்லாருமே என்ன நெனச்சுக்கிறாங்க, கோயிங் டூ சைக்கியாட்ரிஸ்ட் வந்து, ஐய்யயோ! உங்களுக்கு ஏதோ மேஜர் ப்ராப்ளம் இருக்கு. அப்படிலாம் கிடையாது. ஸோ நானுமே ஒரு 3 டூ 4 மந்த்ஸ் எடுத்துக்கிட்டேன். நான் அப்புறம் ஐ ஃபெல்ட் பெட்டர். எனக்கு அதுக்கப்புறம் ஸ்டெப்ஸ் நான் யோசிக்க ஆரம்பிச்சேன். அண்ட் எல்லாமே வந்து நம்ம பொறுமையா தான் பண்ணணும். ஏதா வந்து லைக் ஐயோ! உடனே நான் வந்து பயங்கரமா சந்தோஷமா ஃப்ரீடம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஃபீல் எல்லாம் பண்ணல. எந்தெந்த இடத்துலலாம் சிங்கிள் மதரா இருக்கிறது ஹாப்பியா இருக்கு? அண்ட் எந்தெந்த இடத்துல உண்மையாலுமே இந்த இடத்த கடக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆர் எல்ஸ் இது கொஞ்சம் எனக்கு வலிக்குது அப்படின்னு. ஆக்சுவலி நான் அந்த வலிய தாண்டி வந்துட்டேன். இப்ப எனக்கு வந்து அந்த வலி இல்லங்கிறது தான் உண்மை. இப்ப நான் ஐ டோன்ட் திங்க் அபௌட் தட் பெர்சன் அட் ஆல். ஏன்னா இப்ப வந்து அந்த ட்ராமாலருந்து நான் ஹீல் ஆயி வந்துட்டேன். இப்ப ஐ அம் லிவிங் மை ஓன் லைஃப் ஓகேங்களா? ஸோ ஈவன் மை கிட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட் நான் வந்து ஓகே அம்மா இஸ் பிளேயிங் அ டியூயல் ரோல். ஸோ அவங்களுக்கு வந்து சொல்லியிருக்கோம் நம்ப. எதுனாலுமே கேட்கலாம். ஸோ தே ஆர் லைக் மை ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான். அவங்க என்னைக்காவது கேட்டுருக்காங்களா? லைக் அப்பா பார்க்கணும் ஆர் எல்ஸ் ஏம்மா அப்பா வரதில்ல அந்த மாதிரியெல்லாம்? இல்ல. அவங்களுக்கு அதான் அவங்க அந்த ஒரு ரஃப் பீரியட தாண்டி வந்தனாலயோ என்னமோ அது கேட்கல. அத பத்தி அவங்க கேட்டதும் கிடையாது. ஈவன் நான் அத இனிஷியேட் பண்ணப்ப கூட தே வர் லைக் ம் ஓகேம்மா யூ ஆர் தேர் அப்படின்ற மாதிரி தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் இருந்திருக்காங்க. இனிஷியல் டேஸ்ல வந்து லைக் கேட்டிருக்காங்க. அப்ப வந்து ஐ கேவ் த எக்ஸ்ப்ளனேஷன் இல்ல அப்பா ஹஸ் டன் சம்திங் ராங். ஸோ வி ஆர் நான் அம்மா செப்பரேட் ஆயிட்டு வந்துட்டேன். அப்படிங்கிறத நான் அவங்க கிட்ட சொன்னேன். தே அக்செப்டட் இட். லைக் சின்ன பையன் வந்து சம்டைம்ஸ் இஃப் ஹி வில் கால் மீ அச்சா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான். அவன் கேட்டா அவனோட ஃப்ரெண்ட் யாரோ மலையாளியாம். அதனால வந்து அவன் அப்பாவ அப்படி கூப்பிடுவேன்னு சொல்லிட்டு, "நீ தான் எனக்கு அச்சா, நீ தான் அம்மா" அப்படின்னு சொல்லி ஒரு டயலாக் அடிப்பான். இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, நான் நான் நெறைய ஆச்சரியப்பட்டு போயிருக்கேன். ஸோ என்னோட பெரிய பையன் வந்து சொல்லுவான், "அம்மா லைக் என்னோட கிளாஸ்ல வந்து தேர் ஆர் ஃபியூ ஸ்டூடண்ட்ஸ் தட் தே டசன்ட் ஹேவ் ஃபாதர். ஸோ வந்து நாங்க நெறைய பேசியிருக்கோம். அப்ப சில வந்து சொல்லுவான். ஒருத்தங்களுக்கு ஸ்டெப் டாட் கூட இருக்காங்கம்மா. அப்படின்ற அளவுக்கு பேசுற அளவுக்குலாம் தே வர் டிஸ்கஸிங். ம். லைக் 2 இயர்ஸ் பிஃபோர் அவன் வந்து 2ண்ட் கிரேட் எண்டுல இருக்கும்போது 3ர்ட் கிரேட்லயே ஹி வாஸ் டெல்லிங் ஆல் திஸ். ஸோ அந்த அளவுக்கு அவங்க அதை கேஷுவலா எடுத்துக்கிறாங்க. பட் இது எல்லாமே மெட்ரோ சிட்டீஸ்ல தான். இன்னமுமே பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட இதுல இப்போ ஊர் சைடு போனோம் அப்படின்னா, அங்க வந்து அது ஒரு சின்னா தான் பார்க்குறாங்க. ஓ! அப்பா இல்லையா? அப்படிங்கிறத மத்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து மார்க் பண்றது இன்னமும் ஸ்டில் தேர். நீங்க என்னைக்காவது வந்து லோன்லினஸ் ஃபீல் பண்ணிருக்கீங்களா? எப்பவுமே வந்து என்னதான் நம்ம வந்து டே டைம்லலாம் வந்து அ மல்டி வொர்க் பண்ணாலும் ஃபார் எக்ஸாம்பிள் பேரண்டிங்கையும் பார்த்துட்டு, ஹாஸ்பிட்டலையும் பார்த்துட்டு, கிளினிக்கையும் பார்த்துட்டு, திரும்ப கிட்ஸையும் பார்த்துட்டு, பண்ணாலுமே சில சிச்சுவேஷன்ல டுவர்ட்ஸ் லைக் நம்ம நைட் படுக்கிறப்ப அந்த ஃபீல் இருக்கும். ஓகேங்களா? அது ஓகே லைக் அப்படின்ற மாதிரி. ஸோ பேசிக்கலி அன்னைக்கு ஏதாவது நான் வந்து லோன்லியா ஃபீல் பண்ணேன் அப்படின்னா, என்ன ரீசனுக்காக ஃபீல் பண்ணேனோ, ஐ வில் ஆல்வேஸ் ஷேர் வித் மை தட் ரெஸ்பெக்டிவ் பீப்பிள். ஸோ இருக்கும் ஆன் அண்ட் ஆஃப் இல்லவே இல்ல. ஐயோ! நோ ஐ வாண்டட் டூ பி சிங்கிள். ஐ அம் ஓகே அப்படின்றது கிடையாது. ஏன்னா, எப்பவுமே வந்து ஈவன் லைக் மேரிடா இருக்கிறப்பவுமே எல்லாத்துக்குமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சந்தோஷமா இருக்கவங்களுக்கும் ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்க தான் செய்யும். ஸோ கண்டிப்பா இருக்கும். பட் அதையே நான் இன்னும் நெனச்சு கவலைப்படல அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ எல்லாருமே என்ன நெனச்சுக்கிறாங்க, சாரி அப்படின்னு நெனச்சுக்கிறாங்க. அதாவது சிங்கிள் பேரண்ட் டிவோர்ஸ்ட் அப்படின்னா, அவங்க சோகமா இருப்பாங்க, தனியா இருப்பாங்க அப்படின்னு நெனச்சுக்கிறாங்க. நோ,
தட்ஸ் நாட் ட்ரூ. ஓகேங்களா? ஸோ வந்து மேபி லைக் அங்கேயே அந்த எனக்கு வந்து அந்த ரிலேஷன்ஷிப்லயே இருந்திருந்தேன் அப்படின்னா, அப்ப சாரி சொன்னாங்க அப்படின்னா, அத நான் அக்செப்ட் பண்ணியிருந்திருப்பேன். ஏன்னா, நான் அப்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். இப்ப நான் கஷ்டப்படல. சின்ன சின்ன கஷ்டங்கள் இருக்கும். பட் அந்த கஷ்டங்கள் வந்து நான் சிங்கிள் பேரண்டா இருக்கிறனால தான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிடையாது. நான் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலுமே இருந்திருக்கும். ஸோ அத ஒரு காரணமா நான் சொல்ல மாட்டேன். ஜென்ரலா நம்ம பார்த்தோம்னாலே, ஒரு விமென் லைஃப் ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கனால, அவங்கனால ஒரு குழந்தைய கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி ஈஸியா வளர்த்திற முடியும். அப்படி இருக்கும்போது, விமெனுக்கு இருக்கிற அந்த பொட்டன்ஷியல் மேலுக்கு ஜெனரலாவே இல்ல. வெளிய பார்த்தா மேல் இஸ் த ஸ்ட்ராங்கெஸ்ட் பெர்சன். ரொம்ப வலுவான ஒரு ஆளுன்னு பார்க்குறோம். ஆனா அப்படி கிடையாது. மென்டலி அண்ட் பிசிக்கலி விமென் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கெஸ்ட் பெர்சன். அந்த ஸ்ட்ராங்கெஸ்ட் பெர்சன் எந்த இடத்துலலாம் வீக் ஆகுறாங்க? எந்த மாதிரிலாம் வீக் ஆகுறாங்க? இப்ப நீங்க கேட்கிற கேள்வியிலேயே பார்த்தீங்கன்னா, மேலுக்கு அது வராது. விமெனுக்கு தான் வரும். திஸ் இட்செல்ஃப் எ ராங் பேசிக்லி. ம். அதாவது மென் அண்ட் விமென் ஆர் ஈக்குவல் இன் பேரண்டிங். ஓகேங்களா? வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லலாம் வந்து எல்லாமே வந்து ஈக்குவலா தான் பண்ணுவாங்க. இன்னமுமே வந்து ஏன் வந்து எல்லா குழந்தைங்களும் அம்மா கிட்ட இருக்கு. வை நோ மென் ஆர் டேக்கிங் கஸ்டடி. ஒன்லி ஃபியூ ஆர் டேக்கிங் கஸ்டடி ஆஃப் த சைல்டு. ரீசன் என்னன்னா, தே டசன்ட் வாண்ட் டு வொர்க். ம். ஓகேங்களா? அவங்களுக்கு பண்ண முடியாதுங்கிறது இல்ல. எனக்கு என்னோட ஃப்ரெண்டே இருக்காங்க. அவங்க பொண்ண வந்து கஸ்டடி எடுத்து டேக் கேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பண்ண முடியாதுங்கிறது கிடையாது. தான் குழந்தைய பார்த்துக்கணும் அப்டின்னா பார்த்துக்கலாம். அவங்களே பார்த்துக்கும்போது இன்னொரு ஆள பார்த்துக்க முடியாதா? அந்த அளவுக்கு இன்கேப்பபிளாலாம் யாருமே கிடையாது. பட் வளர்த்த விதம் அப்படி. ஸோ எல்லாருமே வந்து நம்ப ஊர்ல வந்து மென்ன எப்படி வளர்க்குறாங்கன்னா, "ஓ! நீ வேலைக்கு போயிட்டு வாப்பா." வளர்க்கறதுன்னா, இப்போ குழந்தைய வளர்க்கறதுன்னா லேடீஸ் பண்றதுங்கிறது அந்த ஆட்டிட்யூட்ல வளர்க்கறனால தான், மென்னுக்கு எதுவும் பண்ணலங்கிறது நீங்க இப்பயும் சொல்றீங்க. ஆக்சுவலி மென் ஹேஸ் ஈக்குவல் ரைட்ஸ் ஆஸ் விமென். அதாவது பேரண்டிங் பொறுத்தவரைக்கும், ஒரு சைல்ட பொறுத்தவரைக்கும் அம்மாக்கு எவ்வளோ உரிமை இருக்கோ, அப்பாவுக்கும் அந்த உரிமை இருக்கு. ஆனா, உண்மை என்னன்னா, எந்த அப்பாவும் நான் என் குழந்தைய அது மாரி ஃபுல்லா பார்த்துக்கிறேன்னு யாரும் வந்து கேட்கறது இல்லங்கிறது தான் உண்மை. ஏதாவது ஒரு இடத்துல நீங்க வந்து இந்த டெசிஷன் வந்து நான் முன்னாடியே எடுத்திருக்கணும். ஆர் எல்ஸ் இப்ப எடுத்ததாவது பரவாயில்லையே அப்படி கரெக்ட்டா ஃபீல் பண்ணிட்டோம். ஆர் எல்ஸ் கொஞ்சம் ரெக்ரெட் இருக்கு. நாட் பிகாஸ் ஆஃப் த டெசிஷன். இந்த விஷயத்த நான் பண்ணாம இருந்திருக்கலாம் அப்படின்னு ரெக்ரெட் இருக்குங்களா? கண்டிப்பா இருக்கு. ஸோ நான் இந்த டெசிஷன வந்து லைக் மேபி என்னோட பிஃபோர் மை ஃபர்ஸ்ட் சைல்ட்ல எடுத்திருந்திருக்கலாங்கிற ஒரு ரெக்ரெட் இருந்தது. ஏன் அப்டின்னா, இப்போ பார்த்தீங்க அப்டின்னா, மை கிட்ஸ் ஆல்சோ லைக் அவங்களுமே வந்து என்னதான் அவங்க வந்து ஓகே அப்டின்னு சொல்லிட்டாலுமே, தே ஹேவ் டூ கோ த்ரூ சில விஷயங்கள் கோ த்ரூ பண்ணி தான் அவங்களுமே வந்திருக்காங்க. ஸோ ஆக்சுவலி எனக்கு வந்து வந்ததுக்கப்புறம் ஒரு ரெக்ரெட் இருந்திருக்கு. அதாவது அம் மேபி லைக் இஃப் த அதர் பெர்சனும் ஓரளவுக்கு சேனா இருந்தாங்கன்னா, ஒரு மியூச்சுவலா ப்ராப்பரா பேசி பிரிஞ்சிருந்திருக்கலான்ற ஒரு ரெக்ரெட் இருந்திருக்கு. பட் அதுக்கான சிச்சுவேஷன் இல்ல. ஸோ அதனால தான் இந்த மாரி ஆச்சு. மத்தபடி அந்த ஒரு ரெக்ரெட் தான். ஸோ வேற எதுவும் இல்ல.